because we are kings and our words matter. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, அன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கின் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கின் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அழைத்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அழைத்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்ந்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாம் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாம் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம்
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். நம்ம நேரம் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கோம். யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைங்கிறது வேத வசனத்தின்படி பார்த்தால் கொண்டாட்டம். கர்த்தருடைய நன்மைகளை, அவர் காட்டின கிருபைகளை, அவர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து அவரை கொண்டாடுவது, அவருக்கு நன்றி செலுத்துவது, அதில் மகிழ்வது, களி கூறுவது, அதுதான் ஆராதனை இல்லையா? அதை செய்வோம். எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி நன்றாய் பாடி கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை கொண்டாடுவோம். என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் கொண்டாடும். கத்தாதி கத்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். கத்தாதி கத்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். கத்தாதி கத்தனை புகழ்ந்து வனாந்திரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே. கர்த்தரின் ஆவியினால் அல்லேலூயா 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 ஆமென். ஆத்மா கவி பாடு, தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். லீபானோன் மகிமைகளும் கர்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவியினால் அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து நித்திய மகிழ்ச்சி என்றும் தலைமேல் தங்கிடுமே சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடும் ஆவினா அல்லேலூயா 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 கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை ஜீவனோன் மகிமைகளும் கர்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவீரா அல்லேலூயா 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 ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து நித்தியமாய் என்றும் ஆளும் தேவன் நீர் வானம் பூமி உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீர் நம்பிக்கை மறைவிடமும் நீ மாந்தர் யாவருக்கும் சதா காலங்களும் வல்லவரே உண்மையுள்ளவர்
ஆதியான தேவன் நம்பிக்கை மறைவிடமுந்தி நாங்கள் யாவருக்கும் சதா காலங்களும் வல்லவரே உண்மையுள்ளவரே இயங்குமை பாடி போற்றுகிறோம் என்றும் மறைவிடம் நம்பிக்கை மறைவிடமும் நீர் மாந்தர் யாவருக்கும் சதா காலங்களும் வல்லவரே இயங்குமை பாடி போற்றுகிறோம் கை மறைவிடமும் நீர் மாந்தர் யாவருக்கும் சதா காலங்களும் வல்லவரே பாடி போற்றுகிறோம் என்றும் மறைவிடம் எல்லாரும் நம்பிக்கை மறைவிடமும் நீர் மாந்தர் யாவருக்கும் சதா காலங்களும் வல்லவரே பாடி போற்றுகிறோம் என்றும் மறைவிடம் நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகா நீரே ராஜா நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை நீரே என் ரட்சகா நீரே ராஜா
இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பா, இயேசுவே நான் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய கரங்களையும் உயர்த்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவே தேவன், இயேசுவே கர்த்தர், இயேசுவே மீட்பர், இயேசுவே ராஜா. ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஓமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம். உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் எங்களை நீர் வைத்திருக்கிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பேற்பட்டவர்கள், எங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்பின் மூலமாக நாங்கள் என்னவாய் இருக்கிறோம், நாங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாக இன்னைக்கு மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும் கர்த்தாவே. வசனத்தை கேட்கிற மக்களுக்குள்ளாக மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. பேர்பட்ட விடுதலையும் சமாதானம் வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கு உண்டாயிருக்கட்டும். இன்றைக்கு பல்வேறு தேவைகளோடு பல்வேறு பிரச்சனைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளெல்லாம் சந்திக்க வல்லவர் நீர், அதற்கான வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் நீர். இயேசுவே அந்த வழி. அதை தெரிந்து கொள்ள, அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், தங்கள் பதில்களை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள இன்றைக்கு நீ உதவுவீராக. மனக்கண்களை திறப்பீராக. ஜனங்கள் இயேசுவை காணட்டும். இயேசுவிலே தங்களுடைய பிரச்சனைகளுக்கான பதிலை காணட்டும், தங்களுடைய எதிர்காலத்தை காணட்டும், தங்களுடைய வாழ்வை காணட்டும், தங்களுடைய வெற்றியை காணட்டும் கர்த்தாவே. உமக்கு எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். காணிக்கை நிலை கத்திர ஆராதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராயில் பங்கு நீங்களும் காணிக்கையை செலுத்த விரும்பினால் எப்பொழுது வெப் கிவேலிங் மூலமாக செலுத்தலாம், அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகளை எம்ஐடிடி அனுப்பலாம். சபதிட்ட பணியில் கை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிக்கோ உள்ள பெரிய காணிக்கை பெட்டியில் செலுத்தபடி கேட்டுக்கொள்கிறோம். தசம காணிக்கூட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை கொடுப்போம். தேவட வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் என் பண்டை சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கிளம்புவதை பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாய் வந்திருந்தால் தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள்.
அந்த புரோஷரிலே சபை ஆராதனை குறிப்புகள், டிவி நிகழ்ச்சியின் குறிப்புகள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதன் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரை விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும்பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகளை MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியை கூடவே பெற்று செல்லலாம். நம்முடைய போதகர்கள் பேசும் பொழுது ஹிந்தி, தெலுங்கு, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலே ஹெட்ஃபோனிலே உங்களுக்கு மொழிபெயர்ப்பு கிடைக்கிறது. தேவையானவர்கள் ஹெட்ஃபோன்களை வாங்கி உபயோகிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 2வது தமிழரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் 2வது தமிழரை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரில் உள்ள சேரில் வந்து அமரும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வியாழக்கிழமை மார்ச் 5ஆம் தேதி லங்கையில் ஒரு கூட்டம் நடக்கிறது, ஒரு நாள் கூட்டம். அது குறித்த அறிவிப்பை லங்கையிலிருந்து இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இன்னும் உலகம் முழுக்க லங்கையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் தங்களுடைய நண்பர்களுக்கு இது தெரிவிக்கும்படியாக இந்த அறிவிப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை கொலம்போ பட்டணத்திலே ஹேவ்லாக் சிட்டி கிளப் 324 ஹேவ்லாக் ரோடு, கொலம்போ 5 என்கிற இடங்களில் என்கிற அந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு விசுவாசிகளுக்கான ஒரு கூட்டத்தை நடத்த இருக்கிறேன். அதில் காலையிலிருந்து சாயந்தரம் வரை அங்கே பேச இருக்கிறேன். இன்றைக்கு இலங்கையிலிருந்து பல இடங்களிலிருந்து நீங்கள் வரலாம், ஆனால் இதற்கு முன்பதிவு அவசியம். அதற்கான நம்பரை கொடுக்குறேன். 011-268-9342. மறுபடியும் சொல்கிறேன், 011-268-9342. இன்னொரு நம்பரும் இருக்குது, 077-227-0050. மறுபடியும் 077-227-0050. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இது ஒரு சிறிய கட்டணம் இருக்கிறது. என்றால் அங்கே மதிய சாப்பாடு மற்றும் ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அது பதிவு செய்வது அவசியம். உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய +2 படிக்கும் மாணவர்கள் இந்த வாரம் பரீட்சை எழுத போகிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரியலப்பா. +2 படிக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்ப்போம். +2 வெளியே இருந்தாலும் கையை உயர்த்துங்க. இங்கே உள்ள தெரியாது. ஓகே, ஆல்ரைட். இவளுக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் இவளுக்காக நாம் ஜெபித்து இவர்களை ஆசீர்வதிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உம்மிடையில் வருகிறோம். இந்த +2 மாணவர்களை உடைய காலமில் கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, வாலிபனே, உன் வாலிப நாட்கள் உன் சிருஷ்டிகரை நினை என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த பரீட்சையில் கர்த்தாவே அவர்கள் சிறந்து விளங்கும்படியாக வேண்டிய எல்லா ஞானத்தையும் கிருபை நீர் அவர்களுக்கு தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் தருவீராக. தங்களுடைய வாழ்க்கையில் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிற இவர்கள் தங்களுடைய வெற்றியின் மூலமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். தங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலமாக தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதற்கு ஒத்துழைக்க வேண்டும், படிக்க வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும் என்கிற ஒரு மோட்டிவேஷனை, உத்வேகத்தை உள்ளத்தில் தருவீராக. சிறந்து விளங்க கிருபை செய்வீராக. இதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நீர் தருவீராக. கடினமான காரியங்களை கூட சுலபமாக்க வல்லவர் நீர். சுலபமாக்கி தருவீராக. ஆசீர்வதிப்பீராக. இவர்களை கொண்டு அநேகருக்கு கர்த்தாவே வருங்காலத்திலே இவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். நல்ல எதிர்காலத்தை இவர்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். அதை தங்கள் கண்களால் காணட்டும், அதை விசுவாசிக்கட்டும், அதை எதிர்பார்க்கட்டும், அதற்கேற்ற போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளட்டும். கர்த்தாவே, என்னுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடட்டும்.
சிருஷ்டிகரை இந்த வாலிப நாட்கள் நினைக்கட்டும் கர்த்தாவே. அவருடைய எதிர்காலம் அற்புதமானதாக ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தங்களை உண்டாக்கின தேவனை அறிந்து கொண்டு அவரோடு ஐக்கியம் கொண்டு அந்த பாதையில் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக விசுவாசம் என்னும் பிரமாணம் என்கிற போதனை கொடுத்து வருகிறோம். இதில் காண்பித்து வருகிறேன். உலகத்திலே பல இயற்கை பிரமாணங்கள் இருக்குது, விதிமுறைகள் அல்லது பிரமாணங்கள், புவியீர்ப்பு பிரமாணமாக நிறைய பிரமாணங்கள் இருக்குது. இந்த பிரமாணங்களை எல்லாம் இந்த உலகத்திலே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதே தேவன் சில ஆவிக்குரிய பிரமாணங்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய பிரமாணங்களில் ஒன்று தான் விசுவாசம் என்கிற ஒரு பிரமாணம். ஒரு லா மாதிரி வேலை செய்தது, புவியீர்ப்பு மாதிரியே. அதுவும் இப்படின்னா அப்படி தான், இப்படி செய்தால் அப்படி ஆகும் அப்படிங்கிற விதத்தில் அந்த விசுவாசம் என்னும் பிரமாணமும் கிரியை செய்கிறது. ஆகவே அதை நல்லா கற்றுக்கொள்ளலாம். நாம் விசுவாசம் என்னும் பிரமாணம் மட்டுமல்ல, அதோடு கூட சேர்ந்து அறிக்கை, அதில் ஒரு பிரமாணம் அடங்கி இருக்குது. என்ன பிரமாணம் அது? கன்ஃபெஷன் பிரிங்ஸ் பொசஷன். எதை சொல்லுகிறோமோ அதைத்தான் நமக்கு கிடைக்கும், அதைத்தான் அடைவோம் என்கிறது ஒரு பிரமாணம். இது விளையாட்டு இல்லை. அதனால தான் வாயிலேருந்து வர்றது ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயிலிருந்து என்ன வருதோ அதுதான் வாழ்க்கையில் உண்டாகும் என்று கர்த்தர் வச்சுருக்கார். அப்படி ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது. காரில் பெட்ரோல் போட்டால் தான் ஓடுனா, நான் தண்ணி கூட போடுவேன்னு சொல்ல முடியாது. இப்படி தான் போடணும். அந்த உண்டாக்கினவர் அப்படி பண்ணிட்டார். நம்ம உண்டாக்கின தேவன் நாம் என்ன சொல்கிறோமோ அதன்படி தான் நடக்குன்றபடி உண்டாக்கிட்டார். ஏன்னா அவரை மாதிரி நம்மளை உண்டாக்கியிருக்கார். அவர் என்ன சொன்னாரோ அதுதான் உண்டாச்சு. நம்மளையும் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கிட்டு நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் உண்டாகுன்ற மாதிரி வச்சுட்டார். அதனால தான் ஆவிக்குரிய ஜீவியம் வேறு எதுலேயும் கிடையாது. பாருங்கள், எதையோ வலியுறுத்துகிறோம். நம்ம வேண்டாததெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள்லாம், ஒன்றுத்துக்கு உதவாத காரியங்கள்லாம் வலியுறுத்துகிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த இருதயம், மனது, நாக்கு, இந்த மூணும் முக்கியம். ஆவி, ஆத்மா சரீரத்தில் இந்த இருதயம் ஆவியில் இருக்குது, மனது ஆத்மாவோடு சேர்ந்தது, நாக்கு சரீரத்துக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த இருதயம், மனது, நாவு, இந்த மூன்றில் தான் கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். இந்த மூணும் நம்ம வெற்றிக்கு நேராக கொண்டு செல்கிற காரியங்கள். அப்போ ஆவிக்குரிய ஜீவியம் என்கிறது இருதயத்தில் என்ன வைக்கிறோன்றதை கவனிக்கணும், மனதில் என்ன வைக்கிறோன்றதை கவனிக்கணும், நாவு எப்படி இருக்குதுன்று கவனிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த ஆவிக்குரிய பிரமாணங்கள், அதாவது இந்த ஆவிக்குரிய பிரமாணங்கள்னால் இந்த விசுவாசம் என்னும் பிரமாணம், அறிக்கைங்கிற பிரமாணம் சொன்னேன். போன வாரம் ஒருமனப்படுதல், அதுவும் ஒரு பிரமாணம். த லா ஆஃப் அக்ரிமெண்ட். 2 பேர் ஒருமனப்பட்டால், இவ்வளோ பெரிய கீபோர்டு இருக்குது, நீங்கள் பார்த்தா லேசாக தெரியும். அது ஒரு ஆள் தூக்கிடலாங்கிற மாதிரி. தூக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ வெயிட் இருக்குது, உள்ள விஷயம் இருக்குது அதில். சும்மா ஒன்றும் சவுண்டு அப்படி வரல அதில். அவ்வளோ வெயிட் இருக்கும் அது. இதை தூக்கணுன்னா ஒரு 2 பேர் சேர்ந்தால் தான் நல்லா தூக்க முடியும். அப்போ ஒரு ஆள் நான் ஒரு வேளை தூக்க முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப மூட்டை தூக்குறவனாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தூக்கிடலான்னு வைங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோட ஒரு ஆள் சேர்ந்தால் ரொம்ப சுலபமாக அங்கேருந்து இங்கே தூக்கி வைக்கலாம், இங்கேருந்து மெத்த மேலே கொண்டு போய் வைக்கலாம், எங்கே வேணால் கொண்டு போய் வைக்கலாம். நகர்த்துறது, இதை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். 2 பேர் சேர்ந்துட்டா வல்லம் எப்படி கூடுது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். 2 பேர் ஒன்றா சேர்ந்தால் வாழ்க்கையில் பெரிய வல்லமை உண்டாகிறது. அதனால தான் கல்யாணம் ஆகும்போது கணவன் மனைவின்னு ஒன்றா சேர்றோம். ஒரு பெரிய பவர் அங்கே உண்டாகுது. 2 பேர் ஒன்றா சேரும்போது, ஒருமனப்படும் போது அங்கே ஒரு பெரிய வல்லமை அங்கே உண்டாகிறது. பெரிய காரியங்களை சாதிக்கலாம். சில ஆளுங்க பாருங்கள், உம்முன்னு இருப்பாங்க. கல்யாணம் பண்ண உடனே ஆள் சுதாரிச்சுக்குவாங்க. அதுக்கு தானே துணையை கொடுத்துருக்கிறாரு கர்த்தர். ஒழுங்கு இல்லாமல் இருப்பாங்க, சில நேரத்தில் ஒழுங்கு ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்த உடனே செய்ய முடியாதெல்லாம் செஞ்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு சாத்தியக்கூறும் அங்கே உண்டாகிறது. அப்போ இந்த லா ஆஃப் அக்ரிமெண்ட்டு, லா ஆஃப் ஃபெய்த்து, லா ஆஃப் கன்ஃபெஷன், இந்த விசுவாசம், அறிக்கை, ஒருமனப்படுதல் எல்லாமே ஆவிக்குரிய பிரமாணங்கள் தான். ஆனால் அதுக்கு இணையாக இயற்கை உலகத்திலும் பிரமாணங்கள் இருக்கிறது. விசுவாசம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம், இல்லையா? இயற்கை அளவுலையும் விசுவாசிக்கலாம். போய் ட்ரெயினில் டிக்கெட் வாங்குகிறோம், இங்கேருந்து பம்பாய் போகிறோம். டிக்கெட்டை சொல்லியிருக்கு மெட்ராஸ் டு
பம்பாய்னு சொல்லியிருக்குது. ஒரு ஸ்டேஷனாக இறங்கி கேட்குறது இல்லை, நம்ம அவன் சொல்லியிருக்கிறத நம்புகிறோம். டிக்கெட்டில் போட்டிருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் ஆச்சே, போட்டிருக்காங்க, காசை வாங்கிட்டு டிக்கெட்டை கொடுத்தாங்க, நம்புகிறோம். அதில் உட்காந்துக்கிறோம், கரெக்டாக ட்ரெயினை பார்த்து ஏறுறோம், அதில் உட்காந்துக்கிட்டு கரெக்டாக போயிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு வண்ணாந்திரத்தெல்லாம் தாண்டி போகுது, ஏதோ ஊரெல்லாம் தாண்டி போகுது. ஆனால் பாம்பே வரும்னு தெரியும் நமக்கு, பேசாமல் அடுத்த நாள் வரைக்கும் பேசாமல் காத்திருக்கிறோம். ஏன்னா அது ஒரு விசுவாசம். பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறோம், பிரிட்ஜை ஒன்று இறங்கி ஆட்டி பார்த்து கிராஸ் பண்ணுறதில்ல, கட்டியிருக்காங்க, அது நிற்குன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அவங்கள நம்புகிறோம், கட்டினவங்கள. நிறைய கார் போகுது, பிரிட்ஜுங்கிறது நம்ம காரை ஓட்டு போகிறதுக்கு தான் உண்டாக்குறாங்க. அப்போ அதை நம்பிக்கையோடு கடக்கிறோம், அதெல்லாம் விசுவாசம் தானே இல்லையா? அதை 1008 கேள்வி கேட்குறது கிடையாது, சந்தேகிக்கிறது கிடையாது. அவங்கள இயற்கை லெவலில் விசுவாசிக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய லெவலில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் பொய்யே சொல்லாதவர். சில நேரத்தில் இதெல்லாம் செய்கிறவங்க சில நேரத்தில் சரியாக செய்யாமல் போனால், ட்ரெயினில் சில நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகுது, பிரிட்ஜு சில நேரத்தில் கிராக் விடுது. ஆனால் கர்த்தர் ஃபெயில் ஆகிறதே கிடையாது. அவருடைய வார்த்தை ஒருபோதும் தோற்கிறது கிடையாது, சொன்னது நிறைவேறாமல் போகிறதே கிடையாது. அப்போ பாருங்கள், ஆவிக்குரிய பிரமாணங்கள் இருக்குது. விசுவாசம்ங்கிறது ஒரு ஆவிக்குரிய காரியம். அதுக்கு இணையாக இயற்கை உலகத்திலும் ஒன்று இருக்கிறது. தேர் இஸ் அ நேச்சுரல் ஃபெய்த், வேர்ல்ட்லி கைண்ட் ஆஃப் ஃபெய்த். அதே மாதிரி தான் கன்ஃபெஷன்றதும் இன்றைக்கி நிரூபிச்சிட்டாங்க நிறைய பேர். அன்றைக்கி கூட யூடியூப்பில் ஒருத்தர் காமிச்சிட்டு இருந்தார் எனக்கு. ஒருத்தர் தண்ணிக்கிட்ட பேசுகிறான் பாருங்கள், அது என்ன பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மாறுது. கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கிட்ட பேசும்போது, அதை கெட்ட வார்த்தைகளால் பேசும்போது அந்த தண்ணியினுடைய இதே மாறுது. இதில் வச்சு காமிக்கிறான், மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அந்த தண்ணியுடைய தோற்றமே மாறுது, குவாலிட்டியே மாறுது வார்த்தைகளால். இது நாங்கள் எங்கள் சபையை சேர்ந்தாலும் சொல்லலை, விஞ்ஞானிகள் உலகத்தில் இருக்கிற ஆளுங்க இதை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு விலங்குல என்ன இதுன்னு, எப்படி இது வார்த்தைக்கு அதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு. அந்த காலத்துலேயே நான்லாம் காலேஜில் படிக்கிற காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது. உன் செடிக்கிட்ட பேசு, உன் பூக்கிட்ட பேசு, அது நல்லா வருமாக்குன்னு சொன்னாங்க. யாரும் கேள்வி கேட்கல, எல்லாம் அப்படியா நான் பேசுகிறேன், நாளையிலேருந்து நான் ஆரம்பிச்சிட்றேன்னு போய் தண்ணி ஊற்றும் போதே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ நல்லா வருவ, நீ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. டிவிலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்படி பேசினா இவ்வளோ நல்லா வருது, பேசாமல் விட்டா அதில் பெரிய ரிசல்ட் இல்லை. அது மோசமான காரியங்களை பேசினா அப்படியே பட்டே போகுது. அத்தி மரம் பட்டு போச்சான் ஏசு சொல்லி, அது அப்படியே இந்த உலகத்தில் நடக்குதுன்றதை காமிக்கிறாங்க. இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக காமிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த கனெக்ஷன் நாக்குக்கும் வாழ்க்கைக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்றது அவங்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது, அதிசயப்படுறாங்க அவங்க. ஆனால் வேத வசனத்தை வாசித்த நமக்கு தெரியுது, கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார். நான் என்ன சொல்கிறேனோ அப்படி தான் என் வாழ்க்கை இருக்குங்கிற விதத்தில் கர்த்தர் அப்படி உண்டாக்கிட்டார். அப்போ இன்னொரு பிரமாணத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதை பார்த்தோம், எப்படி இந்த விசுவாசம் என்னும் பிரமாணத்தோட கன்ஃபெஷன்ற பிரமாணம் எப்படி சேர்ந்து வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். அக்ரிமெண்ட்ன்ற பிரமாணம், 2 பேர் ஒருமனப்பட்டால் பூமியிலே அதை பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்காக செய்வார் என்கிறத பார்த்தோம். இந்த அக்ரிமெண்ட்ன்ற பிரமாணம் எப்படி விசுவாச பிரமாணத்தில் வேலை செய்யுது, சேர்ந்து ஒத்துழைச்சி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு பிரமாணம் எப்படி விசுவாசத்தோடு சேர்ந்து வேலை செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது என்னென்னா த லா ஆஃப் சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட், விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இதில் நிறைய சில காரியங்களெல்லாம் போதிச்சிருக்கிறேன், ஏன்னா பல கான்டெக்ஸ்டில் இதை போதிச்சிருக்கிறோம், விதைப்பு அறுப்புன்றது. அதில் சில காரியங்களை ரொம்ப குயிக்காக சொல்ல போகிறேன், ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் சொல்லிடுவேன். இன்னொரு காரியத்தில் நான் இது வரைக்கும் சரியாக போதிக்காத ஒரு காரியத்தில் கவனத்தை செலுத்த போகிறேன். முதல்ல திருப்பம் ஆதியாகமம் 1 ஆரம்பிப்போம். விதைப்பு அறுப்புங்கிறது ஒரு பிரமாணம். ஆதியிலே உலகத்தை உண்டாக்குன போது கர்த்தர் அந்த பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்தார். 11-12 வசனங்கள். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. செட் பண்ணுறார் பாருங்கள், ஒரு லாவை செட் பண்ணுறார். அதாவது புல், பூண்டுகள், மரங்கள் இதெல்லாம் உண்டாக்கும்போது எப்படி உண்டாக்குனாராம், தங்கள் விதையை உடையவைகளாக அவைகளை உண்டாக்குகிறாரு. கனிகளை தங்கள் ஜாதியின்படியே பிறப்பிக்கக்கூடியவைகளாக உண்டாக்குறாரு. அப்போ ஒரு செடி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு விதை இருக்குது, அது ஜாதியின்படியே இன்னொரு செடியை உண்டாக்க முடியும் அந்த விதையை வச்சு. ஒரு கனி இருக்குது ஒரு மரத்தில், அந்த கனியில் விதை இருக்குது,
அந்த ஜாதி கனி அதே மாதிரி இன்னொரு கனி, இன்னொரு மரம் வேணும், இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்குற மரம் வேணும்னா அதுக்குள்ளேயே விதை இருக்குது. இப்படி தான் கர்த்தர் செட் பண்ணிட்டார். இதுதான் லா, இதுதான் பிரமாணம் இல்லையா? அடுத்த வசனம் பாருங்கள். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். எல்லாம் சொல்லுங்கள், அது நல்லது. இதுதான் நல்லதுன்னு தேவன் பார்த்தார். எது நல்லதுன்றாரு? இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அதாவது தங்கள் தங்கள் ஜாதியின்படியே பிறப்பிக்கணும். அதுக்குள்ளே அதனுடைய விதை இருக்க வேண்டும். இதுதான் நல்லது. இதுதான் கர்த்தருடைய பார்வையில் நல்லதாக இருக்குது. அதுக்குள்ளே அதனுடைய விதை இருக்குது. அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிறது. அப்போ இது ஒரு இயற்கை பிரமாணத்தை குறித்து இங்கே சொல்லியிருக்குது. ஆனால் இதுக்கு பேரலாக ஸ்பிரிச்சுவல் பிரமாணமும் இருக்குது. இதுக்கு இணையாக ஆவிக்குரிய பிரமாணமும் இருக்குது. அதனால தான் பாருங்கள், ஒரு குடும்பத்திலேயோ ஒரு இடத்துலையோ ஒரு ஆள் சண்டையை உண்டாக்கணும்னா அந்த சண்டைக்குரிய விதை அந்த சண்டை உண்டாக்கக்கூடிய அந்த மனது இருதயம் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது. அப்படிப்பட்ட விதை இருக்குது. சில குடும்பங்களை பாருங்கள், எந்நேரமும் சண்டை, எப்பவுமே சண்டை 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 சண்டை. ஏன்னா ஒரு ஆள் சண்டைக்காரர் இருக்கிறாருங்க, சண்டை பேச்சை பேசுகிறாரு, சண்டை வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்கார். சண்டை, விரோதம், பகை, கசப்பு, அப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ளே வச்சு அதையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இது என்ன ஆகுறது, அந்த சண்டைக்கான விதை அங்கே இருக்கிறதுனால அது சண்டையை பிறப்பிக்கிறது, சண்டையை உண்டாக்குது. அந்த ஆள் அப்படி இருக்கிற வரைக்கும் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு ஒரு ஜாபு கூட்டமாக போகிறது. ஜாப் பண்ணுங்க பிரதர், ஒரே சண்டையாக இருக்குது. பிரசங்க யாருங்களும் ஜெபம் பண்ணி அனுப்புறது. நீ உபவாச கூட்டத்துக்கு வந்துடு, நம்ம ஜெபம் பண்ணலாம், சண்டைலாம் தீரும். சண்டை எப்படி தீரும்? ஹலோ, உபவாசம் பண்ணால் தீருமா? உபவாச கூட்டத்துக்கு வந்தால் அன்னைக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இல்லை ஆள். திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே சண்டை கண்டிப்பாக ஆரம்பிங்க, அது தீராது. அதனால தான் நான் அந்த மாதிரி தீர்வுகள்லாம் சொல்கிறதில்ல. உபவாச கூட்டத்துக்கு இல்லை, ஏதோ பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, உனக்கு பில்லி சூனியம் இருக்குது, அதனால தான் சண்டை வருது. நம்ம தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டோம் பாருங்க. நான் என்ன அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சண்டைக்குரிய, விரோதத்துக்குரிய, பகையை உண்டாக்குகிற, கசப்பை உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசினா கண்டிப்பாக சண்டையை அது பிறப்பிக்கும். அப்போ சண்டையை இன்றைக்கே நிறுத்திடலாம் வீட்டில், நீங்கள் நினச்சா. இதுக்கு பிரசங்க யாரும் வர வேண்டியதில்லை, தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை, இதுக்கு மந்திரவாதம் பண்ண வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை. நீங்கள் நினச்சா இன்றைக்கே நிறுத்திடலாம். சண்டைக்குரிய விதை உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. விதைக்க நிறையா வரும். வீடே சண்டை வீடாகிடுது, யுத்த களம் ஆகிடுச்சு, போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. டாராக கிளியுதெல்லாம். ஏன்னா இந்த சண்டைக்குரிய விதை எங்கே இருக்குது? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில், அவனுடைய வாயில், அவனுடைய மனதில் இருக்குது பாருங்கள் அந்த விதை. நிறுத்திடலாம் சண்டையை. எப்படி நிறுத்தணும்? ரியலைஸ் பண்ண நான் என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய மனப்பான்மை, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பு, என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள், இதுதான் இந்த சண்டையை உண்டாக்குறது. இனிமேல் முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே? ஸ்டார்டிங் பாயிண்ட் உள்ளே பண்ண முடியாது, வெளியே தான் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட். ஈஸி இதுதான். வாயை கையால் சண்டை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் பிரதர். இது நிற்காது, சண்டை போர் ஓயாது. இது உலக மகா யுத்தம் மாதிரி. அது 4 வருஷம் போச்சு, இது 40 வருஷம் ஆகிட்டு இருக்குது, இன்னும் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, ஈஸியாக நிறுத்திடலாம். எல்லாம் வாயை 3 முடுங்க பார்ப்போம், கையை எடுத்துட்டு வைங்க பார்ப்போம். எவ்வளோ கஷ்டம் இது? கஷ்டமே இல்லை. வீட்டில் போனோடனே வாயை 3 மூடிட்டு கையை இப்படி வச்சுன்னா சண்டையே வராது. அப்புறம் இருதயமும் கொஞ்சம் க்ளீன் ஆகும், மனசும் கொஞ்சம் க்ளீன் ஆகும். இப்படியே 1 நாள் 2 நாள் 3 நாள்னு அப்படியே எண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். போக 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 சண்டைலாம் குறைஞ்சி சண்டையை உண்டாக்குகிற அந்த சக்தி குறைஞ்சி அது ஒன்றும் இல்லாமல் போகும். அப்போ சண்டையை பிறப்பிக்கிற விதை எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது, இருதயத்தில் இருக்குது, அது மனதில் இருக்குது.
ஏன்னா கடவுள் இப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குன்னு உண்டாக்கிட்டார். எதுக்கு இப்படி உண்டாக்குனாரு? சண்டையை நீங்கள் உண்டாக்குறதுக்காக இல்லை. சண்டை எப்படி உண்டாகுதோ அதுபோல் அன்பும் உண்டாகும். அன்பு எடுத்துக்கங்க, அன்பு ஒரு பாசிட்டிவ் இது இல்லையா? அன்பு எப்படி உண்டாகும்? சில சொல்கிறாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் தானே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யார்கிட்டயா ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்களா? ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கீங்களா? யாரையாவது போய் ஒரு ஃப்ரெண்ட்லியான வார்த்தையை பேசியிருக்கீங்களா? ஃப்ரெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கீங்களா? ஃப்ரெண்டாக ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? ஃப்ரெண்டாக இருந்தால் தான் மற்றவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறது ஒரு பிரின்சிபல். அது ஒரு லா, ஒரு பிரமாணம், வேறு ஒன்றுமே கிடையாது அதில். அப்போ அன்பை காட்டி பாருங்கள், அன்பு திரும்ப வரும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வரும். விரோதத்தை காட்டினா அப்படி விரோதம் வருதோ, பகையை காட்டினா அப்படி பகை வருதோ, அதுபோல் அன்பை காட்டினா அன்பு உண்டாகும். அப்போ வீட்டில் அன்பை உண்டாக்கலாம், அன்பில் வளரலாம், அன்பை பெருக பண்ணலாம். பாருங்கள், ஒரு விதையை ஒரு கோதுமை மணி எடுத்து கொண்டு போய் விதைச்சி அதில் விளையிறத வச்சு பெரிய ஒரு 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 4 லோஃப் பிரெட்டு உண்டாக்கிட முடியாது. அவ்வளோ வராது. ஒரு கோதுமை மணிலேருந்து கொஞ்சம் வரலாம், ஆனால் ஒரு சப்பாத்தி சுடுறது கூட வராது இல்லையா? அதே இந்த ஒரு கோதுமை மணியில் ஆரம்பித்து திரும்ப திரும்ப வேச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதிகமாக வேச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நாளடைவில் என்ன ஆகும்? உலகம் முழுக்க சோறு போடுற அளவுக்கு கோதுமை உண்டாகும். இருக்கீங்களா? ஒன்றில் ஆரம்பித்து அவ்வளோ உண்டாக்கலாம், எவ்வளோ வேணுமோ உண்டாக்கலாம். இன்றைக்கி காண்பிக்க போகிறோம் பாருங்கள். நம்முடைய வாயின் வார்த்தையில் கர்த்தர் அப்படி உண்டாக்கிட்டார் கன்ஃபெஷனை. எப்படின்னா, ஒரு சிறிய இந்த கன்ஃபெஷனில் ஆரம்பித்து பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையே கட்டி எழுப்பலாம். நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும், குறைவெல்லாம் நீங்கும், ஒளிமயமான அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு உண்டாகும்படியாக நாம் ஆரம்பித்து விதைச்சி 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 ஒரு கோதுமை மணியில் ஆரம்பித்து கொஞ்சம் விளைஞ்சி, அதுக்கப்புறம் அதை திருப்ப விதைச்சி இன்னும் கொஞ்சம் விளைஞ்சி, ஒரு தடவை இப்படி அதிகமாகி 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 உலகத்தையே பாருங்கள். சில நாடுகளில் பார்த்திங்கன்னா, அமெரிக்காலெலாம் பார்த்திங்கன்னா, கோதுமையை விளைவிக்காமல் இருக்கிறதுக்கு காசு தர்றாங்க விவசாயிகளுக்கு. ஏன்னா ரொம்ப டூ மச் ஆகிடுச்சு, ரொம்ப அதிகம் விளைஞ்சிருச்சு. வைக்கிறதுக்கு இடம் இல்லை, வைக்கிறதுக்கு ரொம்ப செலவாகுது. ஆகவே இப்போ ஒரு ஃபார்மருக்கு 500 ஏக்கர் இருக்குதுன்னா, நீ 100ல் மட்டும் போடு, மீதி 400 சும்மா வச்சுரு, நான் என்ன இவ்வளோ கொடுத்துட்றேன்றாங்க. இருக்கீங்களா? போடாதப்பான்றாங்க. போட்டினா எங்களுக்கு தலைவலி, இது பொண்ணு எங்கே வைக்கிறது, யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அது உங்களுக்கு குறைகளெல்லாம் நீங்கும்படியாக, நன்மைகள் உண்டாகும்படியாக, உங்களுக்கு தேவைக்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும்படியாக செய்வதற்காக தான் கர்த்தர் இந்த நாக்கை கொடுத்துருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்கள். இதை யாரும் பயன்படுத்துகிறதே, இதனுடைய வல்லமை யாரும் பயன்படுத்துகிறதே கிடையாது. அப்போ இதை நல்லா கவனிக்கணும். அதனால்தான் வார்த்தையே விதைன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இதையும் நம்ம பார்த்துருக்குறோம் சில நேரங்களில். அதனால் இதையும் சுருக்கமாக சொல்லிடுறேன். 4ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வார்த்தையே விதைன்னு சொல்லி விதைன்னு இருக்கும் இல்லையா? ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி பார்த்தா, இயற்கை பிரமாணத்தில் கர்த்தர் என்ன பண்ணார்? எல்லா செடிகளும் எல்லா மரங்களும் அதுக்குள்ளே தன் விதையை வச்சுருக்கணும், அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கணுங்கிற ஒரு பிரமாணத்தை வச்சுட்டார், ஒரு லா. ஆவிக்குரிய படியும் அந்த பிரமாணம் உண்மைங்கிறத காமிக்கிறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, இப்போ இதை பற்றி பேசுகிறார். ஆவிக்குரிய பிரமாணம், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்றதை பேசுகிறார். ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க, அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு, நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 1ல் விதையை பற்றி பேசினார். அதனுடைய விதை அதுக்குள்ளே இருக்குது, அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கணும். அதே ஆவிக்குரிய விதத்தில் இப்போ பேசுகிறார் பாருங்க. அது இயற்கை பிரமாணம், மரம் செடி கொடிகளை பற்றி பேசியிருக்குது. அதே இதை ஆவிக்குரியபடி அப்ளை பண்ணுறாரு பாருங்க. இங்கே என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குதான்? ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, எது விதை? 14ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அங்கே தான் ஆரம்பிக்குது அந்த ஸ்டோரியே. விதைக்கிறவன் எதை விதைக்கிறான்? வசனம். அப்போ இந்த வசனம் விதையாக இருக்கிறது. இதை விதைக்கிறவர்கள் நாம். இதை எப்படி விதைக்கிறோம்? வாயால் சொல்லி சொல்லி தான் விதைக்கிறது. வார்த்தை வசனம் விதையாக இருக்கிறதுனால இந்த பைபிளை கொண்டு போய்
எப்படி விதைக்க முடியும்? இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு போய் எப்படி விதைக்க முடியும்? கையில் ஒரு பேக்கெட்டில் விதையை கொண்டா போய் நிலத்தை உழுது பண்படுத்தி அதை நோண்டி அங்கே விதையை வைப்போம். அந்த விதையை அப்படி வைப்போம். இது விதையாக இருந்தால் இதை எப்படி வைப்போம்? நம்ம இதை எப்படி விதைக்கிறது? விதையை என்ன பண்ணுவான்? விவசாயி நிலத்தை பண்படுத்திட்டு தூவான் இல்லையா? விதையை இறைப்பான், தூவான், அப்படி தான் விதைக்கிறான். இந்த விதையை எப்படி விதைப்போம்? இதையும் இப்படி தூவுறோம். எப்படி? பேசி பேசி சொல்லி சொல்லி தான் விதைக்க முடியும் இல்லையா? அப்போ தேவனுடைய ராஜ்யமானது எப்படி இருக்குதான்? ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க, அவனுக்கு தெரியாத விதமாய் வேஸ்டா போதும், அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது போல பயிராகிறதற்கு ஒப்பாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியம் இப்படி தான் இருக்குதுங்கிறார். அப்போ வேத வசனம், நிலம் நம்முடைய இருதயம், நாவு தான். நாவால் நம்ம சொல்லும்போது தான் அதை நம்ம இருதயமாகிய நிலத்துக்குள்ளே இந்த விதையாகிய வசனத்தை விதைக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதை ஒரு ஏதோ ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கூடாது. இது சிலர் நினைக்கிறாங்க பாருங்கள், ஏதோ நம்ம சொன்னால் ஆமாங்க நான் சொல்லி பார்த்தேங்க ஒன்றும் ஆகலைங்க அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க சிலர். வார்த்தைகளை சொன்னோம் என்பதனால் மட்டும் அது நடந்து விடாது. நல்லா கவனிங்க, இது வேணால் எழுதியே வச்சுங்க. வார்த்தையை சொன்னோங்கிறதுனால மட்டும் நடந்து விடாது, ஆனால் சொல்லாமல் ஒன்றும் நடக்காது. இதில் அர்த்தத்தை நல்லா ஆழமாக யோசித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். முதல்ல இதெல்லாம் போதிச்ச ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அதை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டேன். நான் ரொம்ப நாள் யோசிப்பேன். வார்த்தைகளை சொன்னோம் என்பதனால் மாத்திரம் நடந்துடாது, ஆனால் சொல்லாமல் ஒன்று நடக்கவே நடக்காது. நல்லா கவனிங்க, வெறும் சொன்னோன்றதுனால நடந்துடாது, ஆனால் சொல்லாமல் ஒன்றும் நடக்காது. என்ன அர்த்தம்? காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிப்பதற்கு, நல்ல காரியங்களை பிறப்பிப்பதற்கு நம்முடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பதை அங்கீகரிக்க வேணும். விவசாயிக்கே தெரியும் விதைக்கிறது ரொம்ப முக்கியம், ஆனால் விதைக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் பல காரியங்கள் இருக்குது இல்லையா? விதைச்சதை காக்கணும், தண்ணி பாய்ச்சணும், களை எடுக்கணும், இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. சும்மா விதைச்சிட்டு ஒன்றும் வரலையே அப்படின்னா இன்னும் நிறைய அதோட செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஆஸ்பெக்டை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், விதைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். விதைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம், மற்றதெல்லாமும் இருக்குது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் மற்றதெல்லாமும் இருக்குது, ஆனால் இது இல்லாமல் ஒன்றுமே விளையவே விளையாது. வாழ்க்கையில் ஒன்றுமே உண்டாகவே உண்டாகாது. சரி, இன்னும் கொஞ்சம் போவோம். அதில் இந்த விதையில் வசனமாகிய விதை இப்போ சொல்லிட்டாங்க இல்லையா? மரத்தில் விதை இருக்குது, கனியில் விதை இருக்குது, அது தன் ஜாதியின்படியே பிறப்பிக்குது. அதே போல் வசனம் என்கிற விதை அது என்ன சொல்லுதோ அது அதுவும் தன் ஜாதியின்படி தான் பிறப்பிக்குது. சுகத்துக்கான விதை அப்பேற்பட்ட தெய்வீக சுகத்தை பிறப்பிக்கிறது. செழிப்புக்கான விதை வசனம் அப்படிப்பட்ட அற்புதமான செழிப்பை உண்டாக்குகிறது. சந்தோஷத்துக்கான மகிழ்ச்சிக்கான விதைகள் அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்குறது. எத்தனை பேர் புரியுது? நல்லா எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன். இதை பிடிச்சிக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது? நான் சொன்ன மாதிரி பாபா பிளாக்ஷிப்லேருந்து ஆரம்பிக்கிறோம், நர்சரியிலேருந்து திருப்பேன். ரொம்ப சிம்பிள். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பாருங்கள், இந்த சிம்பிள் காரியம் தான் விளங்கலை, ஏதோ காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இவங்களே. ஆவிக்குரிய ஜீவனா கத்தர் என்ன செய்கிறாரோ மர்மம் அவருக்கு தெரியாதாக்கும், அவர்கிட்ட போய் கேட்பேன் என்ன செய்கிறாரு, கத்தர் என்ன சொல்கிறார் பிரதர், என்ன சொல்கிறீங்க சொல்லி வச்சுருக்கிறாரு, கவனிக்கிறதே இல்லை. அப்புறம் அங்கே போய் அவர்கிட்ட என்ன சொல்கிறார் பிரதர்னா, ஹலோ பிரதர் இங்கே கொஞ்சம் கவனிங்க பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு தீர்க்கதரிசி, நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும், கர்த்தர் சொல்கிறாரு நீ சொன்னீங்கன்னா நடக்கும்ன்றாரு. இதெல்லாம் நிறுத்தணும் பாருங்கள். இதெல்லாம் நிறுத்திட்டு சரியான பாதையில் போகணும். வாழ்க்கையில் வெற்றி உண்டாகணும்னா சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும் பாருங்கள். தப்பான வழியிலே போயிட்டே இருக்கக்கூடாது. தப்பு செய்கிறோம் எல்லாருமே பாருங்கள், கற்றுக்குறோம், போக போக தான் கற்றுக்குறோம். நாங்கள்லாம் இந்த மாதிரி இருந்து வந்தவங்க தான். ஹலோ, நீங்கள் அப்படி இருக்க வேணான்னு நீங்கள் அதில் போய் நுழையிறதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி தான் நான் போவேன்
அப்படின்னு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? கரெக்டான வழியில் போகணும். அப்போ கர்த்தர் நாக்கை வச்சுருக்காரு, விதையை வச்சுருக்கிறாரு, சொல்கிறாரு, சொன்னால் அது இருதயத்துக்குள்ளே போய் விதை உழுன்றாரு. இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யுதுன்றாரு. நல்ல காரியங்களை விளைவிக்கலான்றாரு. இந்த விதைகள் அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கொன்றாரு. அப்போ என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப், எவ்விதமான தரமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக வேணும் என்பதை நீங்கள் நிர்ணயிச்சு பெஸ்ட்டு தரம் வேணும்னா, சாதாரணமாக பாருங்கள், ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தையை தெரியலனா கூட கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை பேசினா அவன் நல்லா இருப்பான். கவனிக்கிறீங்களா? பாசிட்டிவாக கொஞ்சம் நல்லா பேசினானாலே, வசனமே தெரிலன்னு வைங்க, ஆண்டவரே தெரிலன்னு வைங்க, அப்போ கூட இந்த பிரின்சிபல் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? அவன் நல்ல வார்த்தைகளை பேசினான். நீ ஈகின் பாத்திரத்தில் போய் பாருங்கள், எவ்வளோ புக் இருக்குதுன்னு இதை பற்றி. நல்ல வார்த்தைகளை பேசினாலே அவனுக்கு நல்ல வாழ்க்கை ஒன்று உண்டாகும். அவன் சந்தோஷமாக இருப்பான், நல்ல பாசிட்டிவாக இருப்பான், முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை இருக்கும், எல்லாம் இருக்கும் அவனுக்கு ஓரளவுக்கு. ஆனால் பெஸ்ட்டு தரமான வாழ்க்கை வேணும்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு சீட் எது, குவாலிட்டியில் பெஸ்ட் எது? கர்த்தருடைய வார்த்தை. இதை காட்டிலும் பெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பெஸ்ட் வாழ்க்கையை பிறப்பிக்கணும்னா, பெஸ்ட் லைஃப், அற்புதமான சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக வேணும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தையில தான் உண்டாக்கணும், மொழியை வேறு விதத்தில் உண்டாக்கவே முடியாது. பாருங்க, அப்போ இந்த இந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. இந்த ஆஸ்பெக்ட் தான் இன்றைக்கி ரொம்ப பேச போகிறேன். இந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த விதையை கொண்டு போய் விதைச்ச உடனே அதுக்குள்ளே இருக்கிற ஜீவன் அது சொல்கிறத பிறப்பிக்கிறது. எது சொல்கிறத? இந்த வசனம் சொல்கிறத நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜீவன் பிறப்பிக்கிறது. அதனால தான் வசனத்தை சொல்லுன்றோம். அதனால தான் வசனத்தை அறிக்கை செய்கின்றோம். ஏன்னா சொன்னால் அது இருதயத்துள்ள போகுது, அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்குது. எதுக்கு அந்த ஜீவன்? அது என்ன சொல்லுதோ அதை உண்டாக்கக்கூடிய ஜீவன். அது சுகத்தை சொன்னிச்சுன்னா சுகத்தை உண்டாக்கும், வெற்றியை சொன்னிச்சுன்னா வெற்றியை உண்டாக்கும், வாழ்வை சொன்னிச்சுன்னா அது வாழ்வை உண்டாக்கும், சந்தோஷத்தை சொன்னிச்சுன்னா சந்தோஷத்தை அது உண்டாகும். அப்படிப்பட்ட ஜீவன் அதுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் இயேசுவை சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 17ஆம் அதிகாரத்தில், லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சீஷர்கள் வந்து கேட்குறாங்களே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுக்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தை மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா கேஜேவியில், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் எப்படி வருதுன்னா யூ மைட் சேன்னு வருது. யூ மைட் சேன்றதுனால ஒருவேளை நீங்கள் சொல்லலான்ற மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது. அப்படி பண்ணால் யூ மைட் சே இல்லை. பல மொழிபெயர்ப்புகள், வேறு சில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்குது யூ வுட் சே. விசுவாசம் இருந்தால் நீ சொல்லுவ அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கு. விசுவாசம் இருந்தால் நீ நிச்சயமாக சொல்லுவ அப்படின்ற விதத்தில் தான் அங்கே சொல்லியிருக்குது. இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம் பாருங்கள். விசுவாசம் இருந்தால் நாம் பேசுவோம், விதைப்போம். அந்த வார்த்தைகளை நமக்குள்ளே விதைக்கிறதன் மூலமாக தான் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும். விதைக்கிறது மூலமாக தான் அது வளரும். அப்போ இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். இது வேலை செய்து பாருங்கள். இதை சரியான விதத்தில் பயன்படுத்தினால் சரியாக வேலை செய்யும். தவறான விதத்தில் பயன்படுத்தினா நெகட்டிவ் காரியங்களை பிறப்பிக்கிறதுக்கு, சண்டையை பயன்படுத்தினா சண்டையை பிறப்பிக்கும், அன்பை பிறப்பிக்கிறதுக்கு பயன்படுத்தினா அன்பை பிறப்பிக்கும். இருக்கிறீங்களா? எலக்ட்ரிசிட்டின்னு இருக்குது, மின்சாரம். அது ஒரு பிரமாணத்தின் மூலமாக தான் வேலை செய்யாது. அது ஒரு லா தான் அதை வேலை செய்வது. மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அதை விநியோகம் பண்ணி நமக்கெல்லாம் லைட் எரிஞ்சு இன்றைக்கி ஏசி ஓடி எல்லாம் பண்ணுது இல்லையா? இது ஒரு லா, ஒரு பிரமாணம் வேலை செய்ய வைக்குது. அதை என்ன பண்ணுறோம்? ஒயர் போட்டு, சேனல் போட்டு, எல்லாம் போட்டு அதை ரன் பண்ணி கனெக்ஷன் கொடுத்து க்ளீனாக அதை வேலை செய்ய வைக்கிறோம். பவர்ஃபுல் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இதை போய் இப்படி பிடிச்சி தொட்டா அது ஆளை அவுட் ஆகிடும். அதுக்காக வச்சு ஜாக்கிரதையாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி கிட்ட விளையாடவே கூடாது பாருங்கள். ஏன்னு சொன்னால் அது ஒரு பிரமாணத்தின்படி கிரியை செய்து, ஆளை பார்க்காது, முகத்தை பார்க்காது, நீங்கள் நல்லவனா கெட்டவனான்னு அது பார்க்காது, தொட்டா அடிச்சிடும்.
அது தொட்டு விளையாடுறதுக்கு வச்சிடல, கனெக்ஷன் கொடுத்து லைட் எரியறதுக்கு வச்சுருக்கிறாங்க. அதை கனெக்ஷன் கொடுத்து லைட் எரிய வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, தொட்டு சாகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தெரியாமல் தானுங்க தொட்டார். தெரியாமல் தொட்டால் கூட சாக வேண்டியதான். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அப்படி தான். இல்லை அவர் வயசானவருங்க தெரியாமல் பட்டுச்சுங்க, அப்போ அப்படி தான் படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது பிரமாணம். அப்போ நாவின் வார்த்தைகளும் அப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் பாருங்கள். நல்லதை பிறப்பிக்கும், கெட்டதையும் பிறப்பிக்கக்கூடிய ஒரு இதாக வச்சுட்டு உண்டாக்கியிருக்குது இந்த வார்த்தையில். நல்லதை பிறப்பிக்கணும்னா அது கண்டிப்பாக கெட்டதையும் பிறப்பிக்க முடியும். அதனால தான் பாருங்கள் வேதவாசனம் சொல்லுது. திருப்புவம் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம், நீதிமொழி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள், 2:3. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். கட்டளைகளையும் போதகங்களையும் கண்மணி போல காத்துக்கொள். இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக சொல்லுது, கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ் லைக் த ஆப்பிள் ஆஃப் யுவர் ஐ. கீப். நீதிமொழி 7:2. கட்டளையில் என் போதகத்தையும் உன் கண்மணி போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். எல்லாம் சொல்லுங்க, பிழைப்பாய். கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை கண்மணி போல காத்து கொண்டால் பிழைப்பாயாம். அது இன்னும் விவரமாக சொல்லுது பாருங்கள். அவைகளை உன் விரல்களில் கட்டி, அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இதனுடைய அர்த்தம் என்ன? அதை அப்படியே வச்சுங்க. அதை அப்படியே வச்சுக்கிட்டு சங்கீதத்துக்கு போங்க. சங்கீதம் 45க்கு போங்க. விரல் கட்டி இருதய பலகையில் எழுதிக்கொள்னு இருக்க. என்னது இது? 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நல்ல கவனிங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா போடுங்க. இப்போது நாவு பேனா மாதிரி. பேனாவை எங்கே வைக்கிறோம்? கை விரலுக்கு நடுவில் வச்சு தான் எழுதுகிறோம் இல்லையா? கை விரலுக்கு நடுவில் வச்சு பிரித்து தான் எழுதுகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு நீதிமொழிகளில், என் வார்த்தை எடுத்து அதை கண்மணி போல் வச்சுக்கோ, இன்னொன்று பண்ணு, அதை உன் விரல்களில் கட்டி. பேனாவை எப்படி கையில் பிடிச்சி எழுதுறியோ, பேனாவை எடுத்து விரலுக்கு நடுவில் வச்சு எப்படி எழுதுறியோ, அதுபோல் என்னுடைய வார்த்தையில் எடுத்து உன்னுடைய விரல்களில் கட்டி உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். என்ன அர்த்தம்? என் வார்த்தையை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு, நாக்கு தானே எழுதுறவுடைய எழுத்தாணி, பேனா இது தானே. அப்போ நாக்கு எடுத்து இதை வார்த்தையை எடுத்து இங்கே வச்சு அதை வச்சு உன் இருதயத்தில் எழுதுன்றார். எழுதுனா என்ன பண்ணுவ? பிழைப்பாய். எழுதுனா பிழைப்பாய். அப்போ பிழைக்கிறதுக்கு வழியை கத்துறார். பிழைப்பது, உங்களை பிழைப்பூட்டுவதற்கான ஜீவன் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது. பிழைப்பாய்னா என்ன? வியாதி நீங்கி பிழைப்பாய், தரித்திரம் நீங்கி நல்லா பிழைச்சிக்குவேன், அதான் அர்த்தம். அது சந்தோஷம் இல்லாத நிலைமை போய் நல்ல சந்தோஷம் குடும்பத்தில் உண்டாகும். பிழைப்பாய். எல்லாம் சொல்லுங்க, பிழைப்பாய். வசனம் பிழைப்பை உண்டாக்குகிறது, ஜீவனை உண்டாக்குகிறது, நல்ல காரியங்களை பிழைப்பிக்கிறது, வார்த்தையில் வாழ்க்கையில் உண்டாக்குகிறது, பிறப்பிக்கிறது. திருப்பங்க யோவான் 6ஆம் அதிகாரம். ஏன் அறிக்கை ரொம்ப முக்கியன்றத எவ்வளோ சொன்னாலும் பத்தாது பாருங்கள். 6:63, யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுத்துக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், கவனிங்க, இப்போ வசனத்தை பற்றி சொல்லுது. இயேசு சொல்கிறார் சீஷல்கிட்ட, நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதாவது there is spirit life in the word that I say to speak to you. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த வார்த்தைகளில். அவர் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட சொல்கிற வசனங்களில் ஆவியின் ஜீவன் இருக்கிறது, அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ வார்த்தைங்கிறது சும்மா நீங்கள் பைபிள் அப்படி பார்க்குறீங்களா, இது ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் எழுதியிருக்குன்னு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு எழுத்துன்னு நினைக்கக்கூடாது. இது ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிற, ஆவியின் ஜீவனை சுமந்து கொண்டிருக்கிற வார்த்தைகள். இது ஆவியாக இருக்கிறது, இது ஜீவனாக இருக்கிறது. இட் இஸ் சம்திங் ஸ்பிரிச்சுவல். இந்த வார்த்தை வசனங்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் பாருங்க. இது ஆவியாக இருக்கிறது.
எழுத்து வடிவில் இருக்குது. ஆனால் இது என்னவா இருக்குது? ஆவியாக இருக்கிறது. அது ஜீவனாக இருக்கிறது. ஆவியின் பாருங்க, நம்ம ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம். நம்முடைய உள்ளான மனிதன் ஆவி, ஆத்மாங்கிறது மனம், சரீரம்ங்கிறது வெளியே பார்க்குற இந்த சரீரம். ஆவியின் ஜீவன்னா நம்முடைய உள்ளான மனிதனுக்கு தேவையான அந்த ஜீவன் பலன் அது எல்லாம் எங்கே இருக்குது? இந்த வசனத்தில் இருக்கிறது. அப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்கள் என்ன வார்த்தைகள் பேசுகிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. ஆவியின் ஜீவன் வார்த்தையில் இருக்குது அப்படின்னா மரணத்தின் ஜீவன் பிசாசுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய வசனம் ஆவியின் ஜீவனை உடையதாக இருக்குதுன்னா அது உயிர்ப்பிக்கிறது, பிழைக்க வைக்கிறது, வாழ வைக்கிறது, மனுஷனை உயர்த்துகிறது, சந்தோஷத்தை கொண்டு வருது, சமாதானத்தை கொண்டு வருது, வெற்றியை கொண்டு வருது. அப்படிப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைகளாக இது இருக்குமானால், கடவுளுடைய வார்த்தைகள் ஆவியின் ஜீவனை உடையதாக இருக்குமானால், நான் சொல்கிறேன், பிசாசனுடைய வார்த்தைகள், சண்டை வார்த்தைகள், விரோதத்தை உண்டாக்குகிற வார்த்தைகள், கசப்பின் வார்த்தைகள், விரோதத்தின் வார்த்தைகள், பகையின் வார்த்தைகள், இல்லாமையின் வார்த்தைகள், வியாதியின் வார்த்தைகள், தோல்வியின் வார்த்தைகள், பலவீனத்தின் வார்த்தைகள், மரணத்தை பிறப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஜீவனையும் பிறப்பிக்க முடியும், மரணத்தையும் பிறப்பிக்க முடியும். இந்த வசனத்தை பற்றி ஜீவனை பிறப்பிக்கலாம். பிசாசனுடைய சந்தேகத்தையும் அவனுடைய பலவீனத்தையும் அவனுடைய தோல்வியும் இல்லாமையும் வறுமையும் அதையும் இதையும் பேசி இல்லைன்னு இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி மரணத்தை எல்லா தீமைகளையும் பிறப்பிக்க முடியும். அதனால தான் சொல்லியிருக்குது, டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங். மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குது? நாவின். ரெண்டு இங்கே தான் பிறப்பிக்கலாம். திருப்புங்க 18ஆம் அதிகாரம். இது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். இந்த ஜீவனை பிறப்பிக்க இது விதை மாதிரி உள்ளே போய் இருதயத்து உள்ளே போய் இப்போ நிலத்தில் விதையை வச்சிங்கன்னா அந்த விதைக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது பாருங்கள். விதையை பார்த்தா அப்படி தெரில, ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய மரமே இருக்குது. மரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு உயிர் அந்த விதைக்குள்ளே இருக்குது. அதை விதைச்சோன்னா அந்த உயிர் அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்குது. உள்ளே போய் அது அப்படியே ஜெர்மினேட் ஆகி அது அப்படியே பெருக ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வசனம் அப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள். அது அப்படிப்பட்ட ஜீவனை உடையதாக இருக்கிறது. உள்ளே போய் வேலை செஞ்சு எல்லாத்தையும் நன்மையான காரியங்களெல்லாம் பிறப்பிக்கிறதாக இருக்கிறது. 18:14 மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? முறிந்த ஆவி யாரால் தாங்க கூடும்? நல்லா கவனிங்க. நம்முடைய ஆவிக்குள்ள இந்த ஜீவனுடைய வசனம் செல்ல வேண்டும், ஜீவன் உள்ள வசனம் செல்ல வேணும். நம்முடைய ஆவிக்குள்ள உள்ளான மனிதனிலே ஜீவனை அது உண்டாக்குகிறது. இந்த 18:14 பல மொழிபெயர்ப்புள்ள நேற்று வாசித்து பார்த்தேன் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லா மொழிபெயர்ப்பும் வாசிக்க நேரம் கிடையாது. 2 மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். இங்கிலீஷில் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், ஒரு சிம்பிள் டிரான்ஸ்லேஷன் இப்போ ரொம்ப நிறைய பேர் விரும்பி படிக்கிற டிரான்ஸ்லேஷன், அதை வாசிக்கிறேன். அப்புறம் ஆம்பிளிஃபைடு வாசிக்கிறேன். தமிழில் சொல்கிறேன். A healthy spirit conquers adversity. ஒரு ஆரோக்கியமான ஆவி நல்லா இருந்ததுன்னா, ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க அது உதவுகிறது. கவனிக்கிறீங்களா? உள்ள ஆவி நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு பிரச்சனை யாருக்கு இல்லாமல் இருக்குது? எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. ஆனால் உள்ள ஆவி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, ஆவி பலம் உள்ளதாக இருந்ததுன்னா, ஆவி ஆரோக்கியம் உள்ளதாக இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் ஜெயிக்காங்க, பலன் உண்டாகிறது அந்த ஆவிக்குள்ளாக. பட் வாட் கேன் யூ டூ வித் த ஸ்பிரிட் விச் இஸ் க்ரஷ்ட்? நொறுங்கி போன ஆவியை வைத்து என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. ஆரோக்கியமான ஆவி எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள உதவுகிறது. ஒரு மனுஷனுடைய ஆவி நொறுங்கி போயிருக்குமானால் அதனால் என்ன செய்ய முடியும்? நல்ல கவனிங்க. அப்போ ஆவி நல்லா இருந்தால் பிரச்சனையெல்லாம் மேற்கொள்ளலாம். ஆவி நொறுங்கி போயிருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த மனுஷனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஆவியை நல்லா வச்சுக்கிறது எப்படி? இந்த ஆவியை நல்லா வச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், எல்லா பிரச்சனையும் சந்தித்து மேலே வந்துடலாம், எல்லா சவால்களையும் மேற்கொள்ளலாம்.
எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் மேற்கொள்ளலாம். அந்த ஆவி எப்படி நல்லா வச்சுக்கிறதுங்க? ஆவியின் ஜீவன் எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது. இந்த ஆவிக்கு ஜீவன் ஊட்டக்கூடிய அந்த ஜீவன் எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது. அப்போ என்னுடைய ஆவியை நல்லா வச்சுக்கிட்டா நான் எல்லா பிரச்சனையிலையும் ஜெயித்தரலான்னு சொல்லுது. அப்போ இந்த ஆவியை நல்லா வச்சுக்கிறது என்னுடைய வேலை. ஆவியை பலப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலை. என்னுடைய ஆவியை ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவனால் நிரப்ப வேண்டியது என்னுடைய வேலை. இதுதான் விசுவாச வாழ்க்கை. பாருங்கள், வெற்றியுள்ள வாழ்க்கைக்காக என்னுடைய ஆவியை நான் பலமுள்ள ஆவியாக உண்டாக்குறது என்னுடைய வேலை. ஏன்னா வாழ்க்கை நிறைய சவால்களால் நிறைந்திருக்கிறது. பிரச்சனை ஏராளமாக இருக்குது இந்த உலகத்தில். திருமண பிறக்கலாம் பிரச்சனை, எங்கே திரும்பினாலும் சவால்கள். எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு இந்த ஆவியை நான் ரெடி பண்ண வேண்டும். இந்த ஆவியை நான் எப்படி ரெடி பண்ணுறதுங்க? இந்த ஆவியை நான் எப்படி ரெடி பண்ணுறது? இந்த வசனம் தான் இந்த ஆவிக்கு உயிரை கொடுக்குது, ஜீவனை கொடுக்குது. இந்த வசனத்தை எப்படி என் இருதயத்தில் வைக்கிறது? அது ஜீவனை கொடுக்கும்படியாக வாயில் நான் சொல்லி தான் என் இருதயத்துக்குள்ளே இது போக முடியும். நான் சொல்கிறேன் கேளுங்க, சேலஞ்ச் பண்ணுறவங்கள, வாயை திறந்து நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் உங்களை ஆண்டவராக இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஜெயமாய் வெற்றியாய் நீங்கள் முற்றும் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறீங்கன்றதை ஒவ்வொரு நாளும் திரும்ப 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 வாயால் அதுக்குரிய வசனங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள்ளே உண்டாவதை பார்ப்பீங்க. இதுதான் கன்ஃபெஷனுடைய முக்கியத்துவம். பாருங்கள், நிறைய பேருக்கு இது விளங்க மாட்டேங்குது. இதை நித்தியோடு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்கெல்லாம் இதெல்லாம் கவனிச்சது கிடையாது. பாருங்கள், ஒரு பிரசங்க கூட கேட்டது கிடையாது. நான் கேரண்டியாக சொல்கிறேன் உங்களுக்கு. கேட்டால் இதில் என்ன கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கு இருக்குது சொல்லுங்கள்? இதை கேட்டவங்க உடனே அப்படியே ஏற்றுக்குவாங்க. இதுதான் உண்மைன்னு. சில கிறிஸ்தவங்களுக்கு தான் அது பிரச்சனையாக இருக்குது. தேவன் எப்படி உண்டாக்கியிருக்காருன்னு நம்மளன்னு பேசுகிறேன். ஆவி நல்லா இருக்குமானா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தி அந்த ஆவிக்குள்ளே இருந்ததுன்னா நான் மேற்கொண்டலாம். இந்த ஆவியை அப்போ நான் எப்படி நல்லா வைக்க முடியும்? ஸ்ட்ராங்காக வைக்க முடியும். மேற்கொள்ளுகிற ஒரு சக்தியாக இதை எப்படி உருவாக்க முடியும்? வசனத்தை உள்ளே வச்சு தான் அதை பண்ண முடியும். வசனத்தை எப்படி உள்ளே வைக்க முடியும்? வாயில் சொன்னாதான் அது இருதயத்தில் உள்ளே விதைக்கப்படும். இருக்கீங்களா? வாயால் சொன்னாதான் அது இருதயத்தில் விதைக்கப்படும். சொல்லலைன்னா இருதயத்தில் விதைக்கப்படவே செய்யாது. ஆம்ப்ளிஃபைட் பைபிள் அதே வசனம். எந்த வசனம்? 14. மனுஷனுடைய ஆவி பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்ன்றது இன்னும் விளக்கமாக சொல்கிறாங்க பாருங்கள். ஆம்ப்ளிஃபைட் பைபிள். The strong spirit of a man sustains him in bodily pain or trouble. ஒரு மனுஷனுடைய பலமுள்ள ஆவி அவனுடைய சரீர வேதனைகள் உபாதைகள் மத்தியிலே அவனை தாங்கி கொள்ளுகிறது. சில நேரத்தில் சரீரத்தில் சில உபாதைகள், கஷ்டங்கள், நோய்கள் இப்படி சந்திக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அப்படி சந்திக்கும்போது ஒரு மனுஷனுடைய ஆவி உள்ள ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவனுடைய சரீர நோய்களை அவன் மேற்கொள்ளுகிறதுக்கு, அதை கடந்து அவன் முன்னேறி செல்றதுக்கு உதவுகிறதாம். எது? ஆவி. உள்ளே இருக்கிற ஆவி. A strong spirit, the strong spirit of a man sustains him in bodily pain or trouble, but a weak and broken spirit who can raise up or bear? ஒரு பலவீனமான நொறுங்கி போன ஆவியை யார் எழுப்ப முடியும், தாங்கிக் கொள்ள முடியும்? அப்படியே சொல்லி இருக்குது. அந்த ஆவியை வச்சுட்டு ஒருத்தன் என்ன பண்ண முடியும்? நொறுங்கி போன பலவீனம் உள்ள ஆவி. சிலர் ஆவியை பாருங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஆவியை பலம் உள்ளதை ஆக்குறதே கிடையாது. பாருங்கள், ஆவியில் ஜீவன் இல்லை, உள்ள எந்த சக்தியுமே இல்லை, உள்ள எந்த ஸ்ட்ரென்த்துமே கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை பண்ணாலும் அப்படியே துவண்டுருவாங்க, பயந்து போயிடுவாங்க, ஒன்றுலாம் ஆயிடுறாங்க. ஏன்னா வசனத்தை எடுத்து வாயில் வச்சு சொல்லி இருதயத்தை பலப்படுத்த தவறி விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, செத்தா மோட்சம் போவாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் வசனத்தை வாயால் சொல்லி இந்த விதையை இருதயத்துக்குள்ளே விதைச்சு பலத்தை பிறப்பிக்காமல் விட்டு விட்டார்கள், ஜீவனை உள்ளத்தில் பிறப்பிக்காமல் விட்டு விட்டார்கள். அதனால் பிரச்சனை வரும்போது இவ்வளோ பெரிய கிறிஸ்தவர்கள் இவ்வளோ நாளாக கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, ஆனால் தாங்கிக்க முடியல அந்த பிரச்சனையை, அதை கடந்து போக முடியல, அதை ஜெயிக்க முடியல, அதை மேற்கொள்ள முடியல. ஏன்னா பலமீனம் உள்ள ஒரு ஆவியை, நொறுங்கி போன ஒரு ஆவியை வச்சுட்டு ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்?
வாழ்க்கையை வாழவே முடியாது. நான் சொல்கிறேன், வாயில் வசனத்தை அறிக்கை செய்யாமல் வெற்றியான வாழ்க்கை வாழவே முடியாது. ரொம்ப நாளைக்கு முன்னால் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள். கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கலைன்றது பிரச்சனை இல்லை, பைபிள் இல்லைன்றது பிரச்சனை இல்லை, சபை இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, தெருக்கு தெரு இருக்குது. இவங்க போகலன்றதும் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி போகலங்கிறதுல பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? யாருமே இதை வாயால் சொன்னால் தான் உருப்படுவோன்றது சொல்லித்தரல. இந்த வாயால் சொன்னால் தான் என் இருதயம் பலப்படும். இது ஆவியின் ஜீவன் உள்ள வார்த்தைகளாக இருக்குது. என் இருதயம் ஸ்ட்ராங் ஆகணும்னா, பிரச்சனையெல்லாம் சந்திச்சு நான் மேற்கொள்ளணும்னா என் ஆவியை நான் பலப்படுத்தணும். இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் எனக்கு உள்ளே போய் வேலை செஞ்சு என் ஆவியை பலப்படுத்துது. நொறுங்கி போன பலவீனமான ஆவியை வச்சு நான் எப்படி வாழ முடியும்னு யாரும் சொல்லித்தரல பாருங்க. சொல்லித்தராம விட்டதுனால, இந்த நாவின் அறிக்கையை சொல்லித்தராதனால எப்படி இருதயத்துக்குள்ள ஜீவனை நுழைக்கிறது? வசனம் விதையா இருக்குது, அந்த விதைக்குள்ள ஜீவன் இருக்குது, அது தெய்வீக ஜீவனா இருக்கிறது. உலகத்தை உண்டாக்குன சக்தி இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. இதை எடுத்து உன் இருதயத்துக்குள்ள வச்சினா வேற விதமான ஒரு உலகத்தை நீ உண்டாக்கலான்றதை யாரும் சொல்லித்தரவே இல்லை. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் தோன்றப்படுகிறவைகள் காணப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இதுதான் கண்டுபிடிச்சேன் பாருங்க. இதை ரொம்ப விசுவாசிக்கிறேன் நான். வாழ்க்கை நாளைக்கு நல்லா இருக்கணுமா? என் இருதயம் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். சும்மா கோயில் கதவு திறந்தப்பெல்லாம் ஒருத்தர் சொல்கிறார், கதவு திறந்தப்பெல்லாம் அடியேன் உள்ளே இருக்கிறேன். ஐயோ, கதவு திறந்தப்பெல்லாம் அடியேன் உள்ளே இருக்கிறேன். இந்த அடியேனும் கதவு திறந்தப்பெல்லாம் உள்ளே இருந்தால் வரேன் நான். என்ன மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து வரேன் தெரியுமா? நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதே கிடையாது. கோயில் கதவு திறந்ததுன்னா அடியேன் அங்கே தான் இருக்கிறேன். நல்லது. ஆனால் அந்த கதவு திறந்து நீங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை. சேரை சூடாக்கி உள்ளே வந்து உட்கார்ந்த பிறகு இந்த வார்த்தை இங்கே உள்ளே சென்று இது ஜீவனை உண்டாக்கலைன்னா உள்ளே வந்து உட்கார்ந்து பிரயோஜனமே கிடையாது. இந்த வார்த்தை உள்ளே போகணும். அது உள்ளே போகிறதுக்கு நான் பிரசங்கம் பண்ணால் மட்டும் போதாது. நீங்கள் எடுத்து இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை வாயால் சொல்லி 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 இருதயத்துக்குள்ளே ஏற்ற வேண்டும். ஜீவன் உள்ளே ஏறும். அப்படித்தான் வெற்றியும் சுகமும் வாழ்வும் நல்ல எதிர்காலமும் உண்டாகிறது. ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க. ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வசனம். உங்கள் கையில் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிற ஜீவனுள்ள வசனம் பாருங்க. இது ஆவியின் ஜீவனாக இருக்கிறது. ஆவி ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சந்திச்சிடலாம், அதை மேற்கொண்டலாம், எதையும் கடந்து செல்ல முடியும். ஆவி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா. எப்படி ஸ்ட்ராங்காக வைக்கிறது? வசனத்தை வச்சு தான் ஆவியை ஸ்ட்ராங் பண்ண முடியும். வசனத்தை எப்படி இங்கே வைக்கிறது? எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது? வாயில் சொல்லி தான் அதை பண்ண முடியும். இருக்கீங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆவி என்ன பண்ணுது? உள்ளே போய் ஒரு இமேஜை அது முதல்ல உண்டாக்குகிறது பாருங்க. இதனால தான் இந்த வசனத்தை சொல்கிறது ரொம்ப முக்கியம், இப்போ வாயில் சொல்கிறது ரொம்ப முக்கியம். இது உள்ளே போய் இது ஒரு ஆவிக்குரிய சக்தி பாருங்கள். இது உள்ள ஜீவன்றது ஒரு ஆவிக்குரிய ஒரு சக்தி. இது போய் உள்ள ஒரு காட்சியை உருவாக்குகிறது. இப்படி சொல்கிறேன், வார்த்தைகள் பாருங்கள். வார்த்தையை நான் சொல்லி சொல்லி பயத்தை உண்டாக்க முடியும். ஒரு சின்ன பையனை எடுத்துக்கிட்டு பயமுறுத்தலாம். அந்த வீட்டில் பேய் இருக்குது, போனீங்கன்னா அடிச்சிருமாக்கும், இருட்டாக இருக்குது பாரு. ஆனால் அவன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறத பார்த்தா அவன் பயந்துருவான். பயத்தை உண்டாக்கலாம் வார்த்தையை வச்சு. அதே வார்த்தையை வச்சு தைரியத்தையும் உண்டாக்கலாம் இல்லையா? வார்த்தையை கொண்டு பயத்தை உண்டாக்கலாம், வார்த்தையை கொண்டு விசுவாசத்தையும் உண்டாக்கலாம். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, விசுவாசம் கேள்வியினால் வரும். ஏன்? பேசி 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 விசுவாசத்தை கேட்டு, அதை வசனத்தை கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன உண்டாகும்? பயம் இல்லை, விசுவாசம்
உண்டாகும். வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் விசுவாசம் உண்டாகும். ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வருது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ள அதை பற்றிய ஒரு நல்ல காட்சியை உண்டாக்குகிறது, நல்ல காரியங்களை குறித்த ஒரு காட்சியை உண்டாக்குகிறது. நல்ல எதிர்காலம், சுகம், ஆரோக்கியம், பலன், வெற்றி, வாழ்வு, ஜெயம், முன்னேற்றம், இப்படி நல்ல காட்சியில் நமக்கு உண்டாக நல்ல வார்த்தைகள் அவைகள். அப்படிப்பட்ட நல்ல காட்சியை உண்டாகுது. பிசாசுடைய வார்த்தை கெட்ட காட்சியில் உண்டாக்குறது. நான் என்ன பேசுகிறேன்னோ அதுதான் உண்டாகுது பாருங்கள். உள்ளத்தில் ஒரு இமேஜ் பதியுது, உள்ளே போய் பதிய வைக்கலாம் பாருங்கள். நான் ஒரு ஆளை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம். நெட்டையாக இருப்பார், குட்டையாக இருப்பார், தடியாக இருப்பார், ஒல்லியாக இருப்பார், கருப்பாக இருப்பார், இப்படியே சொல்லி வர்ணிச்சிட்டே போனோன்னா கரெக்டாக உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடும். நாளைக்கு வந்து அந்த ஆள் நின்று இவரை தான் சொன்னார் பிள்ளை இருக்குது போன வாரம் அப்படின்னுவீங்க. எப்படி நீங்கள் பார்த்ததே இல்லையே? நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு அந்த ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுகிறது. ஆளையே பார்த்துட்டீங்க நீங்கள். ஆள் வர்றதுக்கு முன்னாடி ஆளை பார்த்துட்டீங்க. எத்தனை தடவை அனுப்புகிறோம் யாரையா போய் பிக்கப் பண்ணிட்டு வான்னு. ஆளே தெரியாது. இப்போ அனுப்புகிற ஆளுக்கு தெரியாது அவரை அனுப்புகிறோம். அவர் போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றாரு. எப்படி சொல்கிறோம்? நெட்டையாக இருப்பார்ப்பா, இப்படி இருப்பார், மீச்சு எப்படி இருக்கும், முகம் இப்படி இருக்கும், இப்படி ஒரு வர்ணனை கொடுக்குறோம். கொடுத்த உடனே அவங்க கரெக்டாக பிடிச்சிக்கிறாங்க இல்லையா? அப்போ தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணுது? நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய வாழ்வை குறித்து, நமக்கு தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நல்ல படத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்கிறது. நான் சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம். அந்த படம் உள்ள பதிக்கிறது. பவுல் சொல்கிறார் பாருங்க, திருப்பம் ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவன் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டு. 2 பிரமாணத்தை பற்றி பேசுகிறாரு. நான் முன்னெல்லாம் இதை பற்றி பேசியிருக்கேன். நான் இப்போ இதை சொல்கிறேன். 2 பிரமாணம் என்ன? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதுக்கப்புறம் பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணம். இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கவனிங்க. அது எங்கே இருக்குது? கிறிஸ்து இயேசுவினுள். எப்படி சொல்லியிருக்குது? அது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். த ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அப்படின்னு தான் வருது ஆங்கிலத்தில். இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிறது எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்குள்ளே வருகிறது. பவுல் சொல்கிறாரு, இந்த பிரமாணம் வந்து என்னுடைய பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. இந்த பிரமாணம் உள்ள வேலை செய்து எதுலேருந்து என்னை விடுதலை ஆக்கிடுச்சு? பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்கிடுச்சுன்றாரு. சரி, அப்போ பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. இது எப்படி பவுல் அப்போஸ்தலனுக்கு உள்ளே வந்ததுன்றாரு? இது எப்படி உள்ளே வர முடியும்? இது வசனத்தின் மூலமாக தான் உள்ளே வர முடியும். அதனால தான் இயேசு சொன்னார் பாருங்கள், மார்க் 4:26 வாஸ்தவம். நம்ம தேவனுடைய ராஜ்யமானது நிலத்தில் விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்குன்னு ஆரம்பிக்குது இல்லை. அதுக்கு முன்னால் 24 வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள் இருக்குது. என்ன கேட்குறீங்க அதை குறித்து ஜாக்கிரதையாக. ஏன்னு சொன்னால், என்ன கேட்குறீங்களோ அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உண்டாகும். கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மாட்டுக்கே அறிவு இருக்குது, புல்லை தின்னுது, அதில் இருக்க குச்சி கிச்சி சத்தை அதெல்லாம் துப்பிடுது. அவ்வளோ அறிவு கூட மனுஷன் இல்லை. மனுஷன் கேட்கலாம், எதையும் கேட்கலாம், கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, கேட்டால் ஒன்றும் ஆகாது. மாட்டுக்கு இருக்க அறிவு கூட மனுஷனுக்கு இல்லைன்றீங்களா? அப்படி தான் ஒரு குதிரையை கொண்டு போனாங்களாம் பாருங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட. என்ன கம்ப்ளைண்ட்னா, சாப்பிடவே மாட்டேங்குது, 2 நாளாக சாப்பிடவே இல்லை, ஒன்றும் எது வச்சாலும் சாப்பிட மாட்டேங்குது. நல்லா இருந்த குதிரை திடீர்னு சாப்பிடவே மாட்டேங்குது. டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு, வாயை திறந்து கையை உள்ளே விட்டாராம் பாருங்கள். விட்டு எடுத்தாராம் பாருங்கள், ஒரு பெரிய கட்டையே எடுத்தாராம். இது தின்னுட்டு இருக்கும்போது எப்படி அந்த கட்டையை முழுங்கிச்சு, அது போய் தொண்டையில் எப்படி சாப்பிடும் பாவம். அது ஒரு வாய் கூட எதையும் சாப்பிட முடியல. இது வலியில் துடிக்குது, ஒன்றுமே முடியல. மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷனுக்கு இல்லையான்றாங்க. சிலர் இந்த குதிரை மாதிரி இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? எங்கேயாவது போய் என்னத்தையாவது உட்காந்து என்னத்தையாவது அவங்க சொல்ல இவங்க கேட்டு
நிறைய தொண்டையில் கட்டையாக மாட்டிகிட்டு இருக்குது. இதுக்கு வெட்டினரி டாக்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்படிப்பா இந்த மாதிரி நல்ல வசனத்தை போதிக்கிற ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வசனம் பிரசங்கிக்கப்படும் போது ஆவியானவர் இருதயத்துக்குள்ளே கையை விடுறாரு. ஆவியானவர் இருதயத்துக்குள்ளே கையை விட்டு அங்கே மாட்டிக்கிட்டு குச்சி சத்தை எல்லாத்தையும் வெளியே பிடுங்கி போட்டால் தான் மற்றது உள்ளே போக முடியும். அதான் சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக இருங்கள், கேட்கிறதை குறித்து கண்டதையும் கேட்காதீங்க, கேட்குறதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. உள்ளே என்ன போகிறதுன்றது முக்கியம். ஏன்னா உள்ளே போகிறது தான் அதற்கேற்றபடி தான் பிறப்பிக்கும். ஏன்னா இதுதான் பிரமாணம். அது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும். பிற்போக்கான காரியங்களை நான் சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக திரும்புகிறேன், இதை கேட்டுக்கிட்டே இருந்தால் உடம்புல சட்டை கூட இல்லாமல் ஆகிடும். இருக்கிற போட்டிருக்கிற ஷர்ட்டை கூட இழந்துருவீங்க. இல்லை பிரதர், ஒன்று வேணாம் பிரதர், நான் தான் கேட்டேன் பிரதர் பிரசவம், ஒன்று வேணான்னு சொல்லிட்டார் அவர், நானும் ஒன்று வேணான்னு இருக்கிறேன். நான் ஏங்க அப்படி வேணான்றீங்க? யோபே சொல்லிட்டார், நிர்வாணியாக வந்த நிர்வாணியாக திரும்புகிறேன்னு. நானும் ஒப்பு கொடுத்துட்டேன், நிர்வாணியாக வந்த நிர்வாணியாக திரும்புகிறேன். சீக்கிரம் ஆகிடுவீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், என்னத்தை நம்புகிறோன்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நம்பி கெட்டு போயிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம். அதனால தான் சொல்கிறேன், நான் என்னத்தை நம்புகிறோன்றது ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, தூக்க, வெற்றிகரமானவர்களாக மாற்ற, ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க, இந்த பூமியில் உங்களை சாட்சியாய் நிறுத்த, நீங்கள் ஒளி விட்டு பிரகாசிக்க முடியாது உங்களை வைக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்கள், அவர் நல்லவராக இருக்கிறாரு, அவர் ரெடியாக இருக்கிறாரு. அதற்குரிய வார்த்தைகளை கேளுங்கள். அதை கேட்டிங்கன்னா தானே அது உண்டாகும். அதை கேட்காதனால தான் பிரச்சனை உண்டாகுது. பாருங்கள், கேட்க வேண்டும். கேட்கும்போது என்ன ஆகுறது? இது விதை இல்லையா? ஒரு வித்து உள்ளே போய் என்ன பண்ணுது? பிறப்பிக்கிறது. விதை வந்து உள்ளே போய் என்ன பண்ணுது? பிறப்பிக்கிறது. அது தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கிறது இல்லைங்களா? இப்படி தான் நம்ம மறுபடியும் பிறந்தோம்னே சொல்லியிருக்குது. 1 பேதுருவில் பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் எப்படி பிறந்தோன்றதை பற்றி சொல்லும்போது அப்படியே சொல்லியிருக்கு. பாருங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை வாசித்து பாருங்கள். 23 சொல்லியிருக்கு, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான, என்றென்றைக்கு நிற்கிறதும் எல்லாம் சொல்லுங்கள், ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நீங்கள் மறுபடியும் பிறந்ததே அப்படிதான். எப்படி? இந்த விதையாகிய வார்த்தை உள்ளே போய் அது உங்களுக்குள்ள ஒரு மறுபிறப்பை உண்டாக்கி இருக்கிறது. இந்த விதை உள்ளே போச்சுனாலே ஏதோ பிறக்கும். ஆதியாமத்தில் பாருங்கள், மனுஷன் பாவம் செஞ்சவுடனே தேவன் உள்ளே வர்றார். தேவட்டத்துக்குள்ள வந்து மனுஷனை தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. பிசாசுக்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அது என்ன? வரப்போகிற மேசியா எப்படி பிசாசின் மேலே பிசாசை எதிர்கொண்டு ஜெயிக்க போகிறாரு, இந்த மனுக்குலத்தை அடித்த பிசாசை அழிக்க போகிறாரு, நசுக்க போகிறாருன்றதை பற்றி சொல்கிறார். அன்றைக்கே சொல்லியாச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே பிசாசினுடைய தோல்வி முன்னறிவிக்கப்பட்டு விட்டது. எப்படி அறிவிக்கிறார் பாருங்கள், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள்கிட்ட ஏது வித்து? பெண்ணுக்கிட்ட ஏது வித்து? ஆண் தான் வித்தை கொடுக்குறவன், பெண் சுமக்கிறாள். ஆண் தான் வித்தை கொடுக்குற, ஆண்கிட்ட தான் வித்து இருக்குது. ஆனால் சொல்கிறார், அவள் வித்துக்கு, அவளுடைய வித்து எது? லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு குமாரனை பெறுவாய், அவர் பேர் இயேசு என்னப்படும், அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்கள்லேருந்து ரட்சிப்பார் அப்படின்னு சொல்கிறா. எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, வித்துக்கு இடம் இல்லையே, வித்து வந்தால் தானே குழந்தை பிறக்கிறதுக்கு, நான் இன்னும் புருஷனை கல்யாணமே பண்ணலையே, எப்படி பிறக்குன்னு கேட்குறா. அப்புறம் அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வந்து நிழலிடுவார், அதன் மூலமாக அவனுக்கு பிள்ளை பிறக்கணும்லாம் தேவதூதன் சொன்னோன்னு அவர் சொல்கிறார், உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு கட்டுறோம். வார்த்தையை ரிசீவ் பண்ணுறா பாருங்கள். இந்த வார்த்தை தான் வித்து. இந்த வார்த்தையாகிய வித்து அவளுக்குள்ளே போய் இயேசுவாகிய மாம்சத்தில் வந்த தேவனை அவளுடைய கற்பத்துக்குள்ளாக உருவாக்கினது. வார்த்தை தான் இந்த வித்து. அப்போ ஆதியாமத்திலேயே தேவனே சொல்லிட்டாரு, வார்த்தையாகிய வித்து, அதை வச்சு தான் பிசாசு அடி வாங்க போகிறான்.
வார்த்தையாகிய வித்து வந்து தான் என்ன பண்ண போகிறார்? பிசாசை ஜெயிக்க போகிறாரு. அந்த வார்த்தையாகிய வித்து தான் மரியாளுக்கு வந்து உள்ளே கிடச்சி, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்ம தீர வாழ்ந்த இயேசுவாய் இருக்கிறார். வார்த்தை மாம்ச வடிவில் வந்தது, இப்போ எழுத்து வடிவில் நம்ம கையில் இருக்குது. இன்னைக்கு இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நல்ல காரியங்களை பிறப்பிக்கும். பிசாசின் மீது ஜெயத்தை பிறப்பிக்கும், பிரச்சனைகள் மீது வெற்றியை பிறப்பிக்கும், வாழ்வை பிறப்பிக்கும், சுகத்தை பிறப்பிக்கும், எல்லா நன்மைகளையும் பிறப்பிக்கும். பாருங்கள், அப்போ ஏன் அறிக்கை எடுங்கன்னு சொல்கிறோன்னா, இந்த வசனத்தை எடுத்து ஜீவனுள்ள வசனம், அழிவில்லாத வித்து அப்படிலாம் சொல்லியிருக்கு இல்லையா? இந்த விதை அது அவன் ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டோம். ஆவிக்குரிய விதைன்னும் காமிச்சிட்டேன். இந்த விதையை எடுத்து இருதயமாகிய அந்த நிலத்துக்குள்ளே நாம் வைக்க ஆரம்பித்தோம் என்றால், கன்ஃபஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா, கன்ஃபஸ் பண்ணுறது மூலமாக, அறிக்கை செய்கிறது மூலமாக வைக்க ஆரம்பித்தோம்னா, உள்ள நம்முடைய வெற்றியை குறித்த ஒரு படம் நமக்கு பதிய ஆரம்பிச்சிருது. வெற்றியை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய சுகத்தை குறித்த படம் உள்ளே பதிய ஆரம்பிச்சிருது. உங்கள் ஹெல்த்து, எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு? ஹெல்த் ரொம்ப முக்கியம். அது சொல்ல அதெல்லாம் முக்கியம் இல்லை, செத்தா மோட்சம் போவோமா தான் முக்கியம். சோகம் இல்லாமல் ஆன பிறகு தான் அவங்களுக்கெல்லாம் அறிவு வரும். உட்காந்து படுத்த படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியாமல் வரும்போது ஆண்டவரே உதவி செய்யணுவாங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் எப்போ உண்டாகும்? ஹெல்த்தை பற்றிய படம் உண்டாகணும். உள்ள நான் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கார். சுகத்தை தான் கர்த்தர் எனக்கு திட்டமிட்டு வச்சுருக்கார். என்னை அழிக்க இல்லை, என்னை நாசமாக்க இல்லை, என்னை படுத்த படுக்கை ஆக்கிறதுக்கு இல்லை, என்னை நல்லா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய சித்தம். அதுக்காக தான் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அப்போ சுகத்துக்கான இந்த வித்தை எடுத்து உள்ளே வச்சு சுகத்துக்கான அந்த படத்தை உள்ளே பிறப்பிக்க வேண்டும். படம் உள்ளே உண்டாகணும். எனக்குள்ளே சுகமாக இருக்கிறத காணணும், வாழ்கிறத காணணும், வெற்றி பெறுறதை காணணும். ஹெல்த்து மட்டும் இல்லை, வெல்த்தும் பிக்சராக தான் வரணும் உள்ள. முதல்ல வெல்த்து வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னால் உள்ள பிக்சரு வரணும். வசனத்தின் மூலமாக அந்த பிக்சரை உள்ளே உண்டாக்குறார். நிறைய பேருக்கு அந்த பிக்சரே இல்லை. பாருங்கள், தங்களை ஒன்றும் இல்லாதவங்கள தான் காண்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் என்ன, நான் குப்பை, நான் தூசி, நான் பூச்சி, நான் புழு. இந்த பிக்சர் உள்ள அப்படி சொல்லிட்டே இருந்தால் அது பதிஞ்சிரும். பாருங்கள், நான் குப்பைன்ற பிக்சர் பதிஞ்சிரும், நான் தூசின்ற பிக்சர் பதிஞ்சிரும், நான் பூச்சி, நான் புழுன்ற பிக்சர். கிறிஸ்தவங்க எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக்கை பண்ணுறாங்க பாருங்கள். இதே சதா சொல்லிகிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? இந்த பிக்சர் தான் நான் ஒன்றும் இல்லைன்ற பிக்சர் நல்லா என்ன ஆகிடுது? ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருது. அப்புறம் நீங்கள் ஏதாவது நல்லா ஆகிட முடியுமா? நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பிக்சரை உள்ளே வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட ஒரு படம் உங்களுடைய இருதயத்தில் பதிஞ்ச பிறகு வாழ்க்கை பிரமாதமாக ஒளிமயமாக வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதை விட்டு ஒழிக்கணும். அருமையானவர்களே, என்ன பிக்சரை உள்ளே வைக்கணும்? வெற்றியின் படத்தை, சுகத்தின் படத்தை, ஆரோக்கியத்தின் படத்தை, வாழ்வின் படத்தை, பெருக்கத்தின் படத்தை, மகிழ்ச்சியின் படத்தை, சந்தோஷத்தின் படத்தை உள்ளத்தில் என்ன பண்ணணும்? வைக்க வேணும். நல்ல எதிர்காலத்தின் படத்தை உள்ளத்தில் வைக்க வேணும். உள்ள அங்கே வச்சிங்கன்னா அந்த படம் உண்டாயிடுச்சுன்னா என்ன ஆச்சுன்னா திரும்ப அர்த்தம், உள்ள வார்த்தை வந்து கருத்தரிக்க ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். வித்து உள்ளே போயிடுச்சு, கன்செப்ஷன் ஆகிடுச்சு, கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆகாமல் குழந்தை பிறக்காதுங்க. கர்த்தர் குழந்தைய தருவார்னா எப்படி தருவார்? வானத்திலேருந்து கொட்டுவார், தொப்புன்னு போடுவாரா குழந்தைய? ஹலோ, இருக்கீங்களா? வானத்திலேருந்து தொப்புன்னு போடுவாரா கர்த்தர்? இல்லை இல்லை, விதையை கொண்டாந்து உள்ளே வச்சு அந்த விதையின் மூலமாக கன்சீவ் ஆகி, எவ்வளோ சொல்கிறோம் கன்சீவ் ஆகி, இங்கிலீஷே யாருக்கும் தெரியலனா கூட அந்த கன்சீவ் ஆகிடுச்சுன்னா சில வார்த்தைகள்லாம் நல்லா தெரியும் நம்மளுக்கு. கன்சீவ் ஆகிருக்காங்க, அதுதான் சொல்கிறேன். கன்சீவ் ஆகணும், வசனம் உள்ளே போய் ஹெல்த்து கன்சீவ் ஆகணும், வெல்த்து கன்சீவ் ஆகணும், எதிர்காலம் கன்சீவ் ஆகணும், வெற்றி கன்சீவ் ஆகணும், வாழ்வு கன்சீவ் ஆக வேணும். எல்லாரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும். ஹலோ, எல்லாரும் ஒன்றை சுமந்து கொண்டிருக்கணும். ஒரு படத்தை, வெற்றியின் படத்தை, ஜெயத்தின் படத்தை, வாழ்வின் படத்தை, நல்ல எதிர்காலத்தின் படத்தை, அந்த காட்சியை, அந்த எதிர்பார்ப்பை, அந்த விசுவாசத்தை உள்ளத்திலே நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். உள்ள கன்சீவாக இருக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னார், உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லை என்றார். ஒரு வீட்லையும் பிள்ளை பிறக்கணுன்றது தான் கர்த்தருடைய சித்தம்.
ஒரு வாழ்க்கையிலும் வெற்றி பிறக்க வேண்டும், வாழ்வு பிறக்க வேண்டும், ஜெயம் பிறக்க வேண்டும், முன்னேற்றம் பிறக்க வேண்டும், நல்ல எதிர்காலம் பிறக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஒருத்தர் கூட அந்த விதத்தில் மலடியாக இருக்கக்கூடாது. உள்ள ஃபுல்லாக கன்சீவ் ஆகிருக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க கன்சீவ் ஆகிடுவீங்கன்னு? அப்போ வசனத்தை உள்ளே போனால் தானே, வித்து உள்ளே போனால் தானே கன்சீவ் ஆகும். இருக்கீங்களா? உள்ளே போனால் தான் கன்சீவ் ஆகும். அப்போ என்ன பண்ணுங்க, எப்படி உள்ளே வைக்க போகிறீங்க? இந்த வசனத்தை எடுத்து வாயில் வச்சு இதை பேசினா தான் அது உள்ளே போகும். உள்ளே போனால் தான் நடக்க வேண்டியது நடக்கும், பிறக்க வேண்டியது பிறக்கும். நான் சொல்லுகிறேன், நல்ல காரியங்கள் பிறக்கும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டியில் வருகிறோம். கேட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நல்ல எதிர்காலத்தை எங்களுக்கு என்று திட்டமிட்டு வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, நல்ல காரியங்களை எங்களுக்கு என்று வைத்திருக்கிறீர். உங்களுடைய வார்த்தை நல்ல வார்த்தைகள், நல்ல காரியங்களை பிறப்பிக்கிற விதைகள். அது தன் ஜாதியின்படி உண்டாக்கக்கூடிய விதை. சுகத்தையும் வெற்றியும் வாழ்வையும் சமாதானத்தையும் எல்லாவற்றையும் எங்கள் குடும்பங்களின் வாழ்க்கையிலும் உண்டாக்கக்கூடிய விதைகள் இந்த வசனத்தில் இருக்கிறதே. வசனத்தை எடுத்து வாயில் வைத்து இருதயத்திலே விதைக்கும்படியாய் கிருபை செய்வீராக. இதன் முக்கியத்துவத்தை ஒவ்வொருவரும் உணரட்டும். ஒவ்வொரு நாளும் வெற்றியை பேசட்டும், வாழ்வை பேசட்டும். அது வாயிலிருந்து வரட்டும். அது வசனம், ஜீவ வசனம் வாயிலும் இருதயத்திலும் இருக்கட்டும். கர்த்தாவே, வெற்றி வாழ்க்கையிலே உண்டாகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.